guys, நான் சஹனா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் எது பண்ணுறேன்னா, நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ என்னோட வந்து இந்த ஆர்ட் கேலரி வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் அம்மா எனக்கு ஃப்ரீயாக ஆன் பண்ணுறாங்க லைட்டு. ஸோ வந்து என்னென்னா, என்னோடய ஆர்ட்டோட கேலரி தான் நான் வந்து காமிக்க போகிறேன். ஆர்ட் கேலரினால் நான் வந்து அவ்வளோ பெரிய இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ சிம்பிள் திங். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கூட காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் எப்படி நான் வந்து வச்சுருக்கேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஆர்ட் கேலரி வந்து நான் எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று தான் க்ளீன் பண்ண மனசு கிடச்சிதுன்னு. ஸோ நான் வந்து அதான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் தம்பி. ஸோ இது வந்து இவன் தங்கச்சி. ஓகே, அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அதுவும் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, 10 வருஷமாக தான் சொல்ல முடியும், வேறு வழியில். இங்கன்னா பர்டிகுலராக என்னோடய ஸ்கூல் இடம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இது வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, என்னோடய சிம்பிளான ஒரு ப்ரஷ் பென் இருக்குது, இது இருக்குது. ஸோ எல்லாமே ஓப்பன் பண்ணி ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குட்டி திங்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து ஒரு கிளியர் க்ரீன் டேப். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டேப். இதே மாதிரி நான் வந்து 2 வாங்கியிருந்தேன். ஒரு டேப் கண்டுபிடிங்க, 5 rupees தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு டேப்பும் இருந்தது, குண்டாக இருந்தது. ஸோ நான் வந்து வாங்கலை, ஜஸ்ட் 1 தான் வாங்கினேன். ஸோ வந்து செகண்ட் வந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து தான். ஸோ இது வந்து 2 டேப் பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து க்ரீனும் ஒன்று சில்வர். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச காம்பினேஷனான டேப். இதில் வந்து தெரியுதா, ஹார்ட் இருக்குது. இதில் வந்து ரொம்ப ரேண்டமான ஒரு இதுதான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து செகண்ட் ஐட்டம் எடுக்கலாமா. அப்புறம் நீங்கள் வந்து இந்த கப்பை எதுக்குன்னு டவுட் பண்ணிங்கன்னா, இந்த பெயிண்ட் பண்ணும்போது இதில் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே டிப் பண்ணிட்டு இது பண்ணதான். ஸோ யாருன்னா வைக்கிற இடம் வந்து இதுக்குள்ளே வச்சிருந்தேன். ஸோ இந்த உள்ள வச்சிடலாம். ஐட்டம் வந்து இதுதான். ஸோ வந்து இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சில பேர், யாருக்கு தெரியலன்னா அவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒன்றுமே இல்லை, இது ஒரு சிம்பிளான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ளே தான். க்ளேனா வந்து ஒரு ஆர்ட் பண்ணுவாங்களே, இந்த பாட்ரி க்ளே மாதிரி தான். பட் இது வந்து தண்ணி போடாமல் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு காமிக்கிறேன். நான் இதை வச்சே செஞ்சுருந்தேன். ஸோ அது வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே தெரியுதா, ஐயோ விழுந்துருச்சு. இது தெரியுது இல்லை, சி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பேர் சிலேருந்து ஆரம்பிக்கிறதுனால இதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து அடுத்த வீடியோவில் கூட போடுறேன். இது வந்து எனக்கு அந்த பெயிண்டோட ஃப்ரீயாக தான் கிடச்சிது அப்படின்னு சொல்ல நம்புவீங்களா. ஸோ இது வந்து ஒன்று வந்து எவ்வளோ எங்கேயா போட்டிருக்கோங்க டேட்டு. சில பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. எங்கேயும் இருக்குது, 50 rupees நினைக்கிறேன், தெரில, இருங்க பார்க்கலாம். இது தெரில, அவங்க வந்து மென்ஷன் பண்ணலைன்னா ஃப்ரீயாக கொடுத்ததுனால மேபி அதுக்குன்னே செஞ்சுருக்கலாம். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குறேன், உள்ளே வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ப்ரிங்கிள் தான். ஸோ இது வந்து என்னென்னு பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, இந்த மோல்டிட்ட வச்சு செஞ்சது தான் நான் வந்து இப்படி காமிச்சேன். இது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். இது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் ஸ்ப்ரிங்கிள் தான். பாக்ஸ் ஃபுல்லாக இருந்தது, நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இவ்வளோ ஆக்கியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த ப்ளூ பவுச் பார்த்தீங்கல்ல, அதுக்குள்ளே வந்து இது தான். பட் நான் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன். மேபி எனக்கு யூஸ் ஆகலாம், அதுக்குள்ளே தேடிட்டு இருக்க டைம் வந்து இருக்காது எனக்கு. ஸோ அதுக்கு இப்படி வச்சுருக்கேன், ஈஸி ஆகட்டும்னு. செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதுலேயே பிடிச்சதுன்னா இது ஒன்று தான், அந்த ப்ளூ பவுச்சில் ஃப்ரீ கிளிட்டர். ஓகே, அடுத்த இதுக்கு போகலாமா. அடுத்த ஐட்டமுக்கு போகலாம். ஸோ அடுத்த ஐட்டம் வந்து அடிக்கடி கூகுள் ட்ரா காமிச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து அப்படி காமிக்கிறேன். ஐட்டம் வந்து என்னென்னா க்ளே தான். ஸோ இதை நான் வந்து க்ளே வந்து நார்மலாக கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து சும்மா ஜஸ்ட் அப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ இல்லைனா அப்பப்போ தொட்டு விளையாட பிடிக்கும். இது கூட 2 டூல்ஸ் வந்தது. அது வந்து நம்ம ஒரு செட்டாக வாங்கினாலே நானும் என் கசினும் என் தங்கச்சி எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு கலர் தான் இருக்குது பாக்கி. ஒரு கலர் வந்து ஃப்ரீயாக அந்த கடையில் இருக்கிறவங்க 30 rupeesன்னு சொன்னாங்க. இப்போ நீங்களே இப்போ நான் வந்து 3 கலர்ஸ் வாங்கிட்டு இருந்தோம், 90 rupees ஆகிட்டு இருந்தது. இன்னும் ஒரு லைக் 120 ஆச்சு டோட்டலாக. ஸோ வந்து அந்த 30 rupeesல இன்னொரு எக்ஸ்ட்ரா கலர் கிடச்சிது. அதோட ஃப்ரீ வர்த் 40 rupeesக்கு டூல் வேறு கிடச்சிதா.
ஸோ நான் வந்து எதுக்கு இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு அதே வாங்கிட்டேன். ஏன்னா சும்மா யார் வேஸ்ட் பண்ண ஃப்ரீயாக. ஸோ இது பாருங்கள், ஸோ இதுதான் அந்த கிளே. ஓகே, ஸோ அடுத்த வந்து நான் வந்து கிராஃப்ட்டுக்கே போகலாம் நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியும். அது வந்து உங்களை டாம்ஸோட 12 ஷேட்ஸ் க்ரையான்ஸ் தான். இது வந்து எவ்வளோ நினைக்கிறீங்க? ஸோ நான் வந்து இது வந்து ஆக்சுவலி 12 ருபீஸ். நான் வந்து அந்த கடையில் 10 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ பாருங்களா, ஸோ இதில் வந்து 12 ஷேட்ஸ் இருக்குது. செம்ம டார்க்காகவும் இருக்குது. வர்த்துன்னு தான் சொல்வேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் 20-15 கூட மாறலாம், சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து அப்புறம் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ வந்து கடைசியில் தெரில, யூஸ் பண்ணாலும் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை. அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டாலும் போடுவேன். ஸோ வாங்க அடுத்த திங்ஸ்க்கு போகலாம். போகலான்னு சொன்னவே கையில் வந்துடுச்சா? ஐயோ, என்ன மேஜிக். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பென்னா. ஸோ இது வந்து 20 ருபீஸ். ஸ்கெட்ச் பென்னாலே ரிச் பீப்பிள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன டவுட்டு? சரி, இதில் வந்து 12 ஷீட்ஸ் இருக்குது. நான் என்ன யூஸ் கூட பண்ணல, அப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு மனசு வர யூஸ் பண்ணேன். எப்போது மனசு வருமோ அப்போ தான் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா என் தங்கச்சி எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணாத எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் இருக்குது, பர்பிள் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, அப்புறம் இது டார்க் இல்லை இது வயலட் இருக்குது, பிங்க் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, எல்லோ இருக்குது, டார்க் க்ரீன் இருக்குது, டார்க் ப்ளூ இருக்குது, அப்புறம் ரெட் இருக்குது, அப்புறம் லெமன் எல்லோ இருக்குது, அப்புறம் எல்லோ இருக்குது. ஸோ 12 கலர்ஸ் டோட்டல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நான் வந்து அடுத்த இது போகலாம். நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று காமிக்க மறந்துட்டேன் இல்லை. ஸோ இதில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ இதில் வந்து என்னென்ன கலர் இருக்குதுன்னு நானும் இப்போ சொல்லிடுறேன். ஸோ பிங்க் இருக்குது, இருங்க காமிக்கிறேன். பிங்க் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, பிளாக் இருக்குது, வயலட் இருக்குது, லைட் ப்ளூ இருக்குது, டீப் ப்ளூ இருக்குது, டீப் க்ரீன் இருக்குது, லைட் க்ரீன் இருக்குது, அப்புறம் லைட் பீச் இருக்குது, எல்லோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, டீப் ரெட் இருக்குது. நார்மல் ரெட்டு, பிங்க் இல்லை. அவ்வளோதான், வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 12 கலர்ஸ். ஸோ நான் வந்து அடுத்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன். இது நீங்கள் வந்து காமிக்கும் போது எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. ஸோ எதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த பெயிண்ட் போட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பர்பஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். பல்லுனா வலிக்கும், அதான் அம்மா வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐம் யூஸிங் திஸ். ஸோ அதான் இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து கிளாரிட்டி கிடைக்கணும்னு இருங்க, அதுக்கு நான் இதுவும் சரி பண்ணணும். இப்போ தெரியுதுங்களா? இருங்க, ஃபுல்லும் இதில் பண்ணிட்டேன். என்னையா ஒன்றுமே தெரியல. இவ்வளோ விளையாட்டேன். இருங்க, இவ்வளோ வெள்ளைனாலும் பரவாயில்ல. ஆமாம், பாருங்கள், இது மட்டும் கிளாரிட்டி செம்மையாக தெரியுது. மூஞ்சி இல்லாமல் வெள்ளை வெள்ளைன்னு தெரியுது. ஸோ அடுத்த ஐட்டமுக்கு போகலாம். இப்போது வந்து என்கிட்ட இருங்க கொஞ்சம் இது கிளாரிட்டி இது பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது லிட்டில் ஆர்டிஸ்டோட ஒரு ப்ரஷ் பென் தான். ஸோ இது வந்து அவ்வளோ ஸ்பெஷாலிட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பொறுத்தா இருக்கும். இதில் வந்து ஒரு ஃப்ரீ ட்ராயிங் புக் கொடுத்துருப்பாங்க 20 ருபீஸ்க்கு. ஸோ நான் வந்து இதெல்லாம் முடிச்சிட்டேன், இது முடிச்சிட்டேன். இதுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது என்ன முடிக்கலாம் பண்ணணும். ஸோ இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ ட்ராயிங்ஸ் இருக்குன்னா தெரில, இருங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 கலர்ஸ் 24 கலர்ஸ் 24 இது இருக்குது ட்ராயிங்ஸ் பிக்சர்ஸ். ஸோ நான் வந்து தெரில ஃபியூச்சரில் முடிச்சல. அப்புறம் வந்து அப்புறம் இது வந்து வச்சுருக்கேன். இது வந்து 2+ இல்லை. ஓகே, இது வந்து அடுத்த வந்து இதுக்கு போகலாம். அப்புறம் நான் வந்து மூக்கையே வலிக்குது. ஓகே, அடுத்து வந்து என்னென்னா ஃபெவிக்ரிலோட இந்த அக்ராலிக் கலர்ஸ் இருக்கும்ல, ஸோ அது வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஒரு இது கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதில் என்ன தெரியுமா ஷேடு, இப்போ அவங்க கொடுத்துருக்க ஷேடு ஒரு வேளை காலி ஆகிடுச்சு வேறு ஷேடு எங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இந்த ப்ரைமரி கலர்ஸை வச்சு இன்னொரு புது ஷேடை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரைமரி ஷேடை வந்து எப்படி உருவாக்குறதுன்னு கேட்காதீங்கன்னா அதான் கடைசி. ஓகே, ஸோ இந்த ரெட்டு எல்லோ இதில் வந்து எது ப்ரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லிடுறேன். ப்ரைமரி கலர்ஸ் ஒயிட் ஒரு ப்ரைமரி கலரு. ஸோ அது வந்து எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஒயிட் ஒரு ப்ரைமரி கலர், அப்புறம் வந்து எல்லோ ஒரு ப்ரைமரி கலர், ரெட் ஒரு ப்ரைமரி கலர், 10, 15, 20. ஸோ ப்ளூனா டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ டைப். ஸோ ஆனால் இதில் க்ரியேட் பண்ணலாம், லைட்டு ப்ளூ வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைமரி கலர்ஸ்னால் இந்த ஆரஞ்சு ப்ரைமரி கலர் தான் கேட்டிங்க, அது ஆரஞ்சு ப்ரைமரி கலர் இல்லை. ஸோ ப்ரைமரி கலர் வந்து இது ஆரஞ்சுனா நம்ம எதை வச்சு ஆரஞ்சு தயாரிக்கலாம்னா பிங்க்கு அப்புறம் எல்லோ, பிங்க் அப்புறம் எல்லோ வச்சு நம்ம வந்து ப்ரைமரி கலர். ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோ போகலாம். ஸோ இது வந்து என்னென்ன கலர்ஸ் பேர் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ என்னென்ன பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிடுறேன், அதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா, ஐயோ என்னாச்சு, 20, 25, 30, 35, 40, 45 color. ஓகே, இப்போ நான் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா இந்த அல்ட்ரா மெரின் ப்ளூ இருக்கு, லைட் கிரீன் இருக்கு, டீப் பிரில்லியன்ட் பர்பிள் இருக்கு, பர்ன் சைனான்னு ஒரு கலர் இருக்கு, அப்புறம் பர்ன் சீனா, ஒயிட், கிரிம்சன், பிளாக், லெமன் எல்லோ, சாக்ரீன் அண்ட் ஆரஞ்சு இருக்கு. ஸோ இந்த ஒரு 12, 1 2 3 10 ஷேட்ஸ் தானா, 12 நினைச்சேன். 1 2 3 4 5 6 7 8 10 கலர்ஸ்க்கு 250. நீங்கள் ஒர்த்து நினச்சா கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் சுத்தமாக ஒர்த்து இல்லை. 200 தான் ஆக்சுவலி இதுக்கெல்லாம் ஒர்த்து. 200 போல் 150 200 தான். 250ல் கொஞ்சம் ஜாஸ்தி தான். 10 ஷேட்ஸ். ஆனால் அந்த ஃப்ரீ மோல்டு கேக்காக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, அடுத்த வீடியோ போகலாமா? ஸோ நீங்கள் வந்து இந்த கலர் மேபி பார்த்துருக்கலாம், எனக்கு தெரில, என்னோட வீடியோவில் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, இந்த கூப்பிக் மார்க்கர் தான். கியூபிக்கா ஸ்கை செம்மையாக இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் வந்து பார்க்குறீங்கல்ல, செம்மையாக இருக்குது ஸ்கை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கைலேயே வீடியோ பண்ணி கலர் பார்க்கலாம். ஸோ அடுத்த கலர் வந்து கூப்பிக் மார்க்கர் தான். அதில் வந்து இந்த இடம் மொட்டை கலர் இது கேப்பில் இருக்குது. பிகாஸ் வாட் ஹேப்பன், ஐயோ என்ன ஆச்சுன்னா தம்பி வந்து வாங்கிட்டு வச்சுட்டான். ஓகே, இதில் வந்து 48 ஷேட்ஸ் இருக்குது. படிக்கணும்னா டைம் இல்லை, ஆனாலும் படிச்சு தான் ஆகணும். அவ்வளோ டவுட். ஓகே, வார்ம் க்ரீன், கூல் க்ரீன், டீப் எல்லோ, செஸ்ட் ப்ரௌன், பேஸ்டல். இதுங்க இதில் வந்து வார்ம் க்ரீன், கூல் க்ரீன், டீப் எல்லோ, செஸ்னட் ப்ரௌன், பேஸ்டல் வயலட், ஆலிவ் க்ரீன், ஓல்ட் க்ரீன், ஓல்ட் ரெட்டு, விவிட் பர்பிள், எல்லோ, டர்க்கிஷ் ப்ளூ, ரோஸ் ரெட், அசாலா பர்பிள், ஆரஞ்ச், செருலின் ப்ளூ, க்ரீன் கிரே அண்ட் கூல் கிரே, விவிட் பிங்க், கூல் கிரே, இண்டியன் ப்ளூ, டீப் ஆலிவ் க்ரீன், பிரிக் ப்ரௌன், ஃப்ரெஷ் க்ரீன் அண்ட் கர்மைன், ஃப்ரெண்ட்ஸ் வெர்மிலியன், லைட் வயலட், நேச்சுரல் ஓக், சால்மன் பிங்க், பேஸ்டல் எல்லோ, பேஸ்டல் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, வெர்மிலியன், warm grey, cobalt blue, ultramarine, vivid green, black, warm grey, 48 forest green, yellow or Persian blue. அப்புறம் வந்து இது வச்சுக்கிறேன். ஸோ இது பிகோ green, deep violet, warm grey and canara yellow, potato brown and warm grey and last color yellow. இவ்வளோ கலருக்கு ஒரு நிமிஷம். ஓகே, 48 ஷேட்ஸ் ஆச்சு. அந்த ரெண்டு ஒரு காது கொடுக்கணும். ஓகே, அது வந்து பிளாக் ரிங் மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு 47 ஷேட்ஸ். ஸோ நான் வந்து அந்த ப்ளூ பவுச் காமிக்கிற மூடில் எல்லா ரெக்கார்ட்ஸும் காமிக்கவும் வேணாம், ஏன்னா நான் வந்து க்ளீனாக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தனி வீடியோ. ஸோ அடுத்து அப்புறம் அது ஒரு டப்பா இருக்கும்ல, அது காமிக்கிறேன். எல்லாரும் க்ளீனாக இல்லை, நம்ம க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். ஓகே.
நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எனக்கு கூட முடிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுறது வேறு இருக்கும். எனக்கு எதாவது ஃபுல்லாக லேசினஸாக இருக்குங்க தெரியல காய்ஸ், லேசினஸாக இருக்குது. ஸோ நான் வந்து அடுத்த இது வந்து அப்புறம் போட்டுக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ, அப்புறம் வந்து வீடியோ என்ன வீடியோ பண்ணுறோம் கைஸ். ஓகே அந்த அதே பண்ணு என்ன வீடியோ நம்ம வீடியோ அந்த வீடியோ சரி வந்து இந்த